தேவனுடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் கூடியிருக்கும் போது அக்டோபர் மாதத்தினுடைய ஒரு சில நினைவுகள் நம்முடைய திருச்சபைக்கு 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபைக்கு மிகவும் ஒரு உயர்ந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த அக்டோபர் மாதத்தில் 22ஆம் தேதி அன்று 1844ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் என்று சொல்லி உலகத்தில் ஒரு கூட்டம் ஒன்று பரலோகத்தின் தேவனுடைய வசனத்தை தியானித்து அந்த காலங்களை எல்லாம் கணக்கிட்டு ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமான ஒரு நாள். அதில் என்ன சம்பவித்தது என்று சொல்லி நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? எத்தனை முன்னோடிகளுடைய அர்ப்பணிப்பு, கிறிஸ்துவனுடைய வருகை சம்பவிக்கும் என்று சொல்லி பயிர் முதிர்ந்து அறுவடைக்காக காத்திருக்கும் போது நாளை கிறிஸ்து வருகிறார், இவைகள் எதற்காக என்று சொல்லி அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு சில சூழ்நிலைகளிலே இந்த உலகத்தின் செல்வாக்கை எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். பெருத்த ஏமாற்றத்தையும் சந்தித்தார்கள். இவையெல்லாம் நாம் அறிந்ததாக இருக்கிறது. இந்த நாளின் நாம் தியானத்திற்காக நாம் தலைப்பாக எடுத்துக்கொண்டது The Blessings of October 22, 1844. அந்த நாளின் நிமித்தமாக சம்பவித்தது ஒரு மாபெரும் ஏமாற்றமாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது உம்முடைய வசனம் எங்களுடைய செவிகளுக்கு வருவதற்கு ஏதுவாக பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையும் உம்முடைய பிரசன்னமும் இந்த வேளையிலே விசேஷமாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல உயர்த்தி பிடிக்கப்படும் போது ஆண்டவரே, இதை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக எங்களுடைய கண்களையும் செவிகளையும் பரலோகத்தின் தேவன் திறந்தள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். The Blessings of October 22, 1844. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனங்களுக்கு 6ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரைக்கும் முத்தூது என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6-7 வசனங்களிலே நாம் பார்க்கக்கூடிய முதலாவது தூதில் ஒரு வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்து, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லி நியாய தீர்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியிலே நமக்கு முதலாக முதல் தூதிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நியாய தீர்ப்பு என்றால் அநேகருடைய மனதிற்கு ஒரு அச்சுறுத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. People are horrified by hearing a critical word as judgment. இந்த வார்த்தையை கேட்கும் போது அநேகருக்கு மன பதட்டம், அநேகர் அச்சத்தோடு, அநேகர் சில தயக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயமும் இந்த நியாய தீர்ப்பு என்ற வார்த்தையை கேட்கும்போது சில நேரத்திலே சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தருகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியினுடைய தாற்பயங்கள் என்ன சம்பவித்தது என்று சொல்லி நாம் வேகமாக பார்த்து நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த தானியேலின் புத்தகம் 8ஆம் 9ஆம் அதிகாரத்தினுடைய
அந்த இயர் டே பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களின் கணக்கீட்டுகள் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய வருகை இந்த நாளிலே இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அந்த தீர்க்க தரிசன கணக்கீட்டை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் சம்பவம் ஒன்றுதான் மாறி அமைந்திருந்தது. ஆனால் அந்த நாளிலே கிறிஸ்துவானவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தன்னுடைய பிரதான ஆசாரியை பணியை செய்யும்படியாக அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி 1844ஆம் ஆண்டிலே கிறிஸ்துவானவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது the investigative judgment begins, நுட்ப நியாய விசாரணையின் என்பது துவங்குகிறதாக இருக்கிறது. இந்த நுட்ப நியாய விசாரணையின் துவக்கம்தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நுட்ப நியாய விசாரணையின் மூலமாக தான் நமக்கு எதிர்காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை இந்த நியாய விசாரணைகளிலே நாம் கண்டுகொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதுவும் விசேஷமாக இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் சபை விசுவாச பிள்ளைகள் இந்த நுட்ப நியாய விசாரணையின் மூலமாக ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருப்பது உண்மையானால் நமக்கு பரலோகம் சமீபம் என்பதை இந்த நுட்ப நியாய விசாரணையிலே நாம் கண்டுகொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த நுட்ப நியாய விசாரணை, நியாய தீர்ப்பு துவங்கும் இடம் எது? அது தேவனுடைய வாசஸ்தலத்தில் அது துவங்குகிறது. இந்த நியாய தீர்ப்பு கிறிஸ்துவின் காலத்தில் துவங்கினதா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கிறிஸ்து அது எதிர்காலத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது எதிர்காலத்தில் சம்பவிக்கும் என்று 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The judgment has come. எனவே தேவ ஜனமே, இந்த நல்ல நாளிலுமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டியது கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று நாம் பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Worship the Creator. முதலாம் தூதனுடைய தூது சிருஷ்டிகரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும், நியாய தீர்ப்பு நமக்கு சமீபத்து இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஒரு அனுபவத்தோடு நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்ல இருக்கிறோம். மே மாதம் 2020ஆம் ஆண்டு 25ஆம் தேதியிலே அமெரிக்க தேசம் ஒரு பயங்கரமான ஒரு மனிதனுடைய கொலையினாலே மிகவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்தித்தது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளாக் அமெரிக்கன் ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் போது சரியான விதத்தில் அவர்கள் முறைப்படி அவர்கள் கைது செய்யப்படாமல் விதிமீறலோடு அவர் கைது செய்யப்பட்ட வேளையிலே அந்த காவல்காரனுடைய கடினமான சில செயல்பாடுகளினாலே அவருடைய கழுத்தினுடைய பகுதிகள் சரியாக இயங்க முடியாமல் சுவாசிக்க வழி இல்லாமல் இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மாரடைப்பு ஏற்பட்டு மரித்து போனார். இது ஒரு அச்சுறுத்தும் செய்தியாக தேசமெங்கும் கடந்து சென்றது. இது சுதந்திர தேசம், இங்கு எல்லாருக்கும் சம உரிமைகள் உண்டு. இப்படிப்பட்ட தேசத்தில் ஏன் இந்த காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சூழ்நிலைகள் அங்கே கட்டுக்கடங்காமல் அது வெளியே வர ஆரம்பித்தது. மாத்திரமல்ல, இதை வைத்து அநேக ஜனங்கள் அரசுக்கு எதிராக அவர்களுடைய சத்தத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள். இந்த காரியத்தை குறித்து பிரசிடென்டாக இருந்த ஜோ பைடன்
இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டுடைய மகனிடத்தில் சென்று அவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உன்னுடைய தகப்பனை நாங்கள் தகாத விதத்திலே நாங்கள் வழிநடத்தினதாகவே அவர் மரித்து போனார், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பை கோரிய பிற்பாடும் அமெரிக்க தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாம் இவருடைய நீதிக்காக நியாயம் கேட்டு போராட ஆரம்பித்தார்கள். 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 தேதியிலே இந்த வழக்கினுடைய நியாய தீர்ப்பின் நாளாக அது அமைந்தது. அந்த நியாய தீர்ப்பிலே யார் யார் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டார்களோ எல்லாருக்கும் ஒரு தண்டனை ஒன்று நிறைவேறப்பட்டு, இந்த மரணத்திற்கான ஒரு நியாயத்தை வழங்கின மாத்திரத்திலே தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை பிறந்தது. எனவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று பரலோகத்தின் தேவன் நமக்காக செய்கிறார் என்று சொன்னால், அந்த நியாய தீர்ப்பிலே கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நீதியை நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சந்தோஷத்தை அவர் திரும்ப நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது இந்த நாளினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இன்னமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 4:17 நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாய் இருக்கும். எனவே இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிற இடத்திலே அது துவங்குகிறதாக இருக்கிறது. The judgment has begun. இந்த 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 தேதியினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னா பாரும்போது, the judgment has begun. நியாய தீர்ப்பு துவங்கி இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்புக்கு பின்பதாக எத்தனையோ முன்னோடிகளுடைய அர்ப்பணிப்பான ஊழியங்கள், அவருடைய தியாகங்கள், இது எல்லாம் அமைந்திருந்தாலும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னென்று சொல்லலாம் பாரும்போது, முதலாவது பாடம், the confusion is clear. எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு முடிவு வந்திருக்கிறது. எல்லா குழப்பங்களும் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்புக்கு அப்பாற்பட்ட நாளிலே இனிமே எந்த விதமான சச்சரவுகள் எதுவும் இல்லை, எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது. The judgment is a good news. The confusion is cleared. இந்த நியாய தீர்ப்பு என்பது நமக்கு ஒரு நற்செய்தி. குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாய் இருக்கிறது. The doctrinal confusions. இந்த நாட்டிலே பார்க்கும்போது உபதேசத்தை சார்ந்த சில குழப்பங்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டது. The theological conspiracy, இறையியல் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் இதில் தெளிவுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது. The biblical misconception, வேதாமத்தை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லாம் இதில் தெளிவுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது. மல்கியாவின் புது 3:17 நாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதம் சொல்கிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே, அந்நாளில் எந்த நாள்? நியாய தீர்ப்பு நாள்ல, சரியா? என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நாளை நியமிப்பார். அந்த நாளை நியமித்து அந்த நாளிலே அவருடையவர்கள் எல்லாவற்றையும் அவர் பக்கமாக சேர்த்து கொள்ள போகிறாரு. அவர் பக்கமாக சேர்த்து கொள்ளும் போது 2 கூட்டமாக இருப்பாங்க. ஒருத்தர் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தவங்க, இன்னொன்று மனுஷனுக்கென்று ஊழியம் செய்தவங்க. தெய்வ ஜனமே, ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். The confusion will be cleared very soon. குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறதாக இருக்கிறது. எனவே இந்த குழப்பங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்துவதற்காக ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாள் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கிறது. அந்த நாள் நம்ம எல்லாருக்குமே சமாதானத்தை கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. What is right will be right and what is wrong will be wrong. எது சரியோ அது சரியானதாக இருக்கும், எது தவறோ அது தவறு என்று தீர்க்கப்படும்.
எது நன்மையோ அது பிரித்தெடுக்கப்படும், எது தீமையோ அதுவும் பிரித்து ஒதுக்கி வைக்கப்படும். தேவன் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் மூலமாக பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். 18வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Once again God will specifically sift and shake everything, that we will see who is according to the will of God and who is against the will of God. எனவே ஆண்டவருடைய தீர்ப்பிற்கு பிற்பாடு எது ஆண்டவருக்காக இருக்கிறதோ அது ஆண்டவர் பக்கமாக இருக்கும், எது ஆண்டவருக்கானதாக இல்லையோ அது இன்னொரு திசையில் இருக்கும். God opens the book in the heaven. பரலோகத்தில் ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்திலே நம்முடைய கிரியைகள் எல்லாம் இப்பொழுது பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. The book of remembrance, ஞாபக புஸ்தகம், the book of remembrance. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அதிலே பதிவிடப்படுகிறதாக இருக்கிறது. எனவே ஒரு நாள் நமக்கு சீக்கிரமாக சம்பவிக்கும். அந்த நாள் நம்மை சந்திக்கும் போது தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வது போல நம்முடைய குழப்பங்கள் எல்லாமே அந்த நாளிலே தெளிவுபடுத்தப்பட இருக்கிறது. அதில் நன்மையோ தீமையோ ஆண்டவர் எல்லாத்தையுமே பிரித்து வைக்கிறவராக இருக்கிறார். எனவே இன்னைக்கு ஒருவேளை அந்த ட்ராமடைஸ்டு சிச்சுவேஷன் சொல்லுவாங்களே, அந்த கட்டுப்படாத மனது, அந்த மனசுக்குள்ளே அந்த பசில்டப் ஆகிருக்கிறது. எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், குழப்பமாகவே இருக்குது. ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர முடியல. நம்ம போகிற சபை சரியான சபையா, நம்ம விசுவாசிக்கிற சத்தியம் சரியான சத்தியமா, நம்ம செய்கிற தொழுகை சரியான தொழுகையா என்று சொல்லி சில நேரத்தில் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் இது எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். God is going to clear up all the confusions. எல்லா குழப்பங்களையும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மரணத்தை நாம் பார்த்தோம். அந்த தீர்ப்பு வந்தவுடன் ஜனங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை ஒன்று பிறந்தது. எனவே இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை நமக்கு செய்து அவருடைய இரக்கங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது, அவருடைய நீதியை அவர் உயர்த்தி பிடிக்கும் போது நமக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்களே ஒரு ஓமானத்தை நாம் படிக்கிறோம். அந்த ஓமானத்தில் நாம் படிக்கும்போது 5 பேர் புத்தியற்றவர்கள் தேவனுடைய அந்த மணவாளனை சந்திக்கும்படியாக வரும்போது காலதாமதமானதுனால என்ன செய்யப்பட்டது, அந்த கதவு பூட்டப்பட்டது. அந்த 5 பேர் வெளியில நின்று அவங்க கூட்டு நாங்கள் வரணும், இந்த மணவாளனை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பம் தெரிவிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா பாருங்க, ஐ நோ யூ நாட், நான் உங்களை அறியேன். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்நாட்டிலே அநேக குழப்பங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நேரம் வரும், இது எல்லாத்திற்குமே ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறவராக இருப்பார். 2வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். செகண்ட் லெசன், the culprit is confirmed. குற்றவாளி கண்டறியப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. யாரு? சாத்தான. ஆண்டவர் சொல்றார், சாத்தானை பார்த்து அவனை உற்று பார்த்து அவன் செய்தது எல்லாத்தையும் நம்ம சிந்தித்து பார்த்து இவன் தானா இந்த பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல சாத்தானை நம்ம நேருக்கு நேராக பார்ப்போம் என்று சொன்னா இந்த நியாய தீர்ப்புல தான் நம்ம அவனை பார்க்க முடியும். வேதத்துல நம்ம சில அனுபவங்களை நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்துல
சாத்தான் பின்னாடி இருந்தான், சர்ப்பத்துக்கு பின்னாடி இருந்தான். காய்பாவுக்கு முன்னாடி அங்க பின்னாடி இருந்தான். அடுத்து கல்வாரி சிலுவையில இயேசுவானவர் மரிக்கும் போது அங்க பின்னாடி இருந்தான். எல்லா இடத்துலையும் பின்னாடி இருந்த சாத்தா எங்க மட்டும் நமக்கு முன்னாடி வருவான்னு சொல்ல வரும்போது, இந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தெரியும் இவன் தான் நம்மளுடைய இத்தனை பாடுகளுக்கும் காரணமானவனா என்று சொல்லி. இவ்வளவு நாள் ஒளிந்திருந்த அந்த சத்ரு நம்முடைய கண்களுக்கு நமக்கு தெரியும் போது, தேவ ஜனமே, இந்த நியாய தீர்ப்பிலே இதெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறதாக இருக்கிறது. அன்பு விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பாடுகளை இந்த சாத்தானால இந்த உலகத்தில் நம்ம சந்தித்திருக்கிறோம், எத்தனை வேதனைகளை நாம் சந்தித்தவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு ஏமாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு சீரழிவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம், அதை தாண்டிலும் எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சாத்தானாலே நம்முடைய விசுவாசமும் எவ்வளவு தூரம் சோதிக்கப்பட்டதாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்களை கொண்டு வந்தான். எப்படியாவது இந்த நபரையோ அல்லது இந்த விசுவாசியோ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக அனுமதிக்க கூடாது என்பதற்கான பல யுக்திகளை கையாண்டு அவர்களை ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகளை அவருடைய உயிரை எடுத்துவிட வேண்டும், அவருடைய விசுவாசத்தை எடுத்துவிட வேண்டும், அவருடைய நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எடுத்த எல்லா பிரயாசத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி தேவன் கொடுக்கும் அந்த நியாய தீர்ப்பு நாள். கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஆல் ஈவல். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தீமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்காக நாம் நாடி இருக்கிறோம் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. தேவ ஜனமே, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவர் இது எல்லாத்தையும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருவார், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். The culprit is confirmed. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது போல, இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்து நம்ம சம்பாஷிக்க முடியாத அந்த என்ன சொல்ல, நம்ம துரோகி என்று சொல்லலாம், அந்த துரோகியை, அந்த வஞ்சகனை நாம் பார்த்து நாம் சொல்வது, நாம் பட்ட பாடுகளுக்கும் நாம் கடந்து வந்த வேதனைகளுக்கும் காரணமான இவன் தானா என்று சொல்லக்கூடிய நிலைமை. தேவ ஜனமே, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளை, இனிமே சாத்தான் என்ன செய்திருக்க முடியாது, ஒளிந்து இருக்க முடியாது. மூன்றாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். The destiny. The destiny is finalized. உங்கள் இலக்கு உறுதியாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லைஃப் இஸ் அன்சர்டன். நம்மளுடைய வாழ்க்கை நாம் திட்டமிடுவது போல அல்ல. ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் நாம் எதிர்பார்ப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவா, நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது இல்லை. அந்த இலக்குக்கு நம்மை கொண்டு செல்கிறது கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலே தவிர வேறொன்றும் இல்லை. அந்த கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதல், the destiny is fixed in the judgment. நியாய தீர்ப்பிலே நம்மளுடைய முடிவின் இலக்கு நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட் நம்ம படித்திருந்தோம். The confusions is cleared. குழப்பம் எல்லாமே தெளிவாக்கப்பட்டது. அதிலே தெரிஞ்சிருந்து ரெண்டு கூட்டமா இருப்பாங்க. ஒன்னு கர்த்தருக்கென்ற கூட்டம், இன்னொன்னு கர்த்தரை சாராத ஒரு கூட்டம். இந்த நியாய தீர்ப்பிலே நம்முடைய இலக்கு உறுதியாக்கப்படும் போது நாம் கர்த்தருக்கென்று நிற்க போறோமா அல்லது கர்த்தரை சாராத இடத்திலே நாம் நிற்க போகிறோமா? மத்தேயுவின் சுவிசேஷம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஓமானத்தை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். அங்கே ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை வரவழைத்து அவரிடத்திலே தாளந்துகளை கொடுத்து கடன் செல்கிறார். காலங்கள் கடன் சென்ற பிற்பாடு அந்த எஜமான் வரும்போது ஒவ்வொரு வேலைக்காரனாக 3 வேலைக்காரன் வந்து தான் செய்த வேலைகளுடைய அறிக்கையை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 19ஆம் வசனத்தில் சம்பவிப்பது என்னன்னு சொல்லலாம் பாரும்போது வேதம் சொல்லுகிறது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். சரி, அடுத்த வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது,
உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நல்ல வேலை செஞ்சல, உன்னுடைய இலக்கு என்ன? எஜமானுடைய சந்தோஷம். The destiny is set by our master Christ. நம்முடைய இலக்கு தேவனாலே, நம்முடைய எஜமான் தேவனாலே அது நியமிக்கப்படுகிறதாக, அது தீர்மானிக்கப்படுகிறதாக இருக்கிறது. எனவே தேவன் அந்த நியாய தீர்ப்பு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது it is a happy news for us. இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்காக அந்த பரலோக ஆசிரிப்பு கூடாரத்திலே பரிந்து பேசும் ஊழியம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அது நம்ம எல்லாருக்குமே கிடைத்த ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி நமக்கு கொடுப்பது என்னன்னு சொல்ல பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையை நம்முடைய இருதயத்திலே நமக்கு நிலைநிறுத்துகிறதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பெறும்போது தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, குழப்பங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவுபட செய்தாரு. அடுத்து அந்த சத்ரு, அந்த குற்றவாளி யார் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். மூன்றாவதாக நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க போகிறது என்பதையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ ஜனமே, எந்த இலக்கை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம்? ஒரு வாலிபன் சாலையிலே அவன் நடந்து செல்லும் போது அவர் பின்னாடி வந்த மற்றொரு வாலிபன் அவனை அடிமை என்று அழைத்து அவனை தன்னுடைய காலால் ஒரு உதைச்சார். அப்ப இந்த வாங்கின அந்த வாலிபன் கேட்ட வார்த்தை, ஏன் என்னை உதைச்சீங்க? சொன்ன வார்த்தை, இதை கேட்பதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை, நீ ஒரு அடிமை, நீ நடந்து போ. இந்த வாலிபன் இதை குறித்து அந்த காவல்துறையினிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது அந்த காவல்துறை அதிகாரி அந்த பேப்பர்லாம் வாங்கி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டார், அவர் முன்னாடியே கிழிச்சு போட்டார். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்ன நடந்தாலும் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், உனக்கு நாங்கள் எந்த நன்மையும் நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த காவல்துறையும் அவனை கைவிட்டது. மிகவும் வேதனையோடு அழுது கொண்டிருந்த இந்த வாலிபனுடைய முகத்தை யாரோ ஒருவர் படம் பிடித்து அந்த நாளினுடைய செய்தித்தாளிலே அதை பதிவிட்டு பிரசுரித்திருந்தார்கள். நிறைய இடத்திற்கு அந்த நியூஸ் பேப்பர், அந்த செய்தித்தாள் கடந்து சென்றது. அப்ப இதை பார்த்த இன்னொரு வாலிபன் தன்னுடைய இருதயத்திலே ஒரு ஜெபம் வைக்கிறார். ஒரு நாள் வரும், இந்த அநியாயங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி அந்த நிமிஷத்திலே அவர் ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் பண்ணது வேற யாரும் இல்லை, அமெரிக்க தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி, 16வது ஜனாதிபதி ஆகிய ஆப்ரஹாம் லிங்கன். ஆண்டவருக்கு வாய்ப்பு வச்சாரான்னு சொன்னா பாரும்போது இவரை சிம்மாசனத்தில் வச்சார். ஜனாதிபதி என்ற பதவியில வைத்த காலத்துல அந்த வெள்ளையர்கள் கருப்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இன வேறுபாட்டை முற்றிலுமாக ஒழித்தார். அடிமைத்தனத்தை குறிப்பாக முற்றிலுமாக ஒழித்தார். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம நெருக்கப்பட்டிருக்கிற வேலையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் நம்முடைய வேதனைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நியாய தீர்ப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி தான். இந்த நியாய தீர்ப்பு நம்மேல் இருக்கக்கூடிய அழுத்தங்களை எல்லாம் கடந்து வர செய்கிறதாக இருக்கிறது. இதில் தேவனுடைய ஒரு மேன்மையான ஒரு பரிசு ஒன்று இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு இப்போது நம்மை சுற்றிலும் அது நடந்தேறி கொண்டிருக்கும் காலத்திலே இவை நம்மை சபிப்பதற்கு அல்ல, தேவனாகிய கர்த்தர் இதை கொண்டு நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவதற்காக. இந்த நியாய தீர்ப்பு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, அந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி
1844ஆம் ஆண்டுல இந்த சபை ஒரு ஏமாற்றத்தோடு தான் அது துவங்கிச்சு. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம படிப்போமா? அந்த வசனத்தை நான் பதிவிடவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த தரிசனத்திலே யோவான் பார்க்கும்போது அந்த சிறு புஸ்தகம் என்று சொல்லப்படுவது தானியேலின் புஸ்தகம். அந்த தானியேலின் புஸ்தகத்தை அந்நாளில் இருந்த ஜனங்கள் 18ஆம் நூற்றாண்டு அல்லது 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஜனங்கள் அதை வாசிக்க தொடங்கையிலே எழுப்புதல் உண்டாயிற்று. அநேகர் அதை மதுரமான செய்தியாக ஏற்றிருந்தார்கள். எல்லாருடைய மனசுல என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, உலகத்தினுடைய கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது, இனிமே அழுகை இல்லை, இனிமே கண்ணீர் இல்லை, நோய் நொடி இல்லை, நம்ம எல்லாமே ஒரு தேசத்துல பிரவேசிக்க போறோம், அங்க மரணம் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாமே புதிதாக இருக்கும் என்று சொல்லி பெரிய நம்பிக்கையோடு ஒரு நாளுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த வசனத்தை படித்து அவங்க எல்லாம் ஊழியம் செய்த காலத்திலே மதுரமாய் இருந்தது. வேதம் சொல்லிக்கிறது பாத்தீங்களா? நான் அதை புசித்த உடனே, அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருச்சு. புசித்த உடனே என் வயிற்றுக்கு அது என்னவாயிற்று? கசப்பாயிற்று. அந்த சத்தியத்தை படிச்சதும் நல்லா இருந்துச்சு. அந்த சத்தியம் உள்ள போனதுக்கு அப்புறம் கசப்பு ஏற்படுது. அப்படின்னா ஏமாற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவர் வரக்கூடிய நாளையும் நம்ம கணக்கிடக்கூடாதுல, ஏன் அவங்க கணக்கிட்டாங்க என்று சொல்லி சில கேள்விகள் எழுமோ. ஆனா தீர்க்க தரிசனத்துடைய ஒரு நிறைவேறுதல் தான் அந்த சம்பவம். எந்த தீர்க்க தரிசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய நிறைவேறுதல் தான் அந்த சம்பவம். இப்ப எல்லாரும் ஆண்டவருடைய வருகை வரும் என்று சொல்லி காத்திருந்தாங்க. கடைசியிலே பார்க்கும்போது அநேகர் ஏமாற்றத்தை அடைந்ததுனால அந்த பெருங்கூட்டம், ஒரு 50,000 பேர் வரைக்கும் இருந்த கூட்டம் எல்லாம் மீண்டுமாக மரல விழுந்து போனாங்க. ஒரு 50 பேர் மாத்திரம் விசுவாசத்தோடு நம்ம இதை விட்டுறக்கூடாது, நம்ம இதை இன்னும் நம்ம ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், இந்த சத்தியத்தை நாம் இன்னும் நம்முடைய கைகளிலே நாம் பாரத்தோடு நாம் ஏந்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 50 பேர் மாத்திரம் எழுந்து நின்றாங்க. அப்பொழுது ஒரு காட்சி. ஹைரம் எட்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சோழ தோட்டத்தின் வழியாக அவர் கடந்து போகும்போது அந்த ஹைரம் எட்சனுடைய தோள்களிலே யாரோ ஒருத்தருடைய கரம் படுவதாகவும் அவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே வானத்திலே ஒரு தரிசனமாக ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கப்படுகிறது. அந்த காட்சியிலே கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகக்கூடிய காட்சியை அந்த ஹைரம் எட்சன் பார்க்கிறார். எனவே இப்பதான் தெரியுது, ஆண்டவருடைய வருகைக்கான காலம் நேரம் எல்லாமே நம்ம கணக்கிட்டோம், இதெல்லாம் செய்து பார்த்தோம், எல்லாம் சரிதான். ஆனா சம்பவம் வேறு. இந்த பூமியில் ஒரு ஆசிரிப்பு கூடாரம் இருக்கும் என்று சொல்லி நினைத்தோம். ஆனா இல்ல, பரலோகத்துல ஒரு ஆசிரிப்பு கூடாரம் இருக்குது. அங்க அந்த நுட்ப நியாய விசாரணை துவங்குகிறது. இது எத்தனை பெரிய ஒரு மாபெரும் நம்பிக்கை, எத்தனை பெரிய ஆனந்தம். கிறிஸ்து மீண்டுமாக நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை துவங்கி இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட உடனே அவர்கள் எல்லாருமே மீண்டுமாக எழுப்புதலை கொண்டு வரும்படியாக பல்வேறு தியாகத்தோடும் பல்வேறு சூழ்நிலை கீழாகும் நெருக்கத்தின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தார்கள். 1863ஆம் ஆண்டுல the first official நேமோட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லி 1863ஆம் ஆண்டுல முதல் முறையாக ஓய்வு நாளை 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபை என்று சொல்லி அவர்கள் ஆசரித்தார்கள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 162 ஆண்டுகள் கடந்து விட்டிருக்கிறது. இந்த மாபெரும் ஏமாற்றத்தின் நாளுக்கும் இந்த நாள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 181 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. தேவ ஜனமே, நம்ம மனசுக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? 120 வருஷம். அதுதானே? எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க? எத்தனை பேர்? 8 பேர். அப்படித்தானே?
அப்ப இந்த சபை எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது? 180 வருஷத்துக்கு மேலாக. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல படிக்கிறோம்ல, அதே மாதிரி நடந்துருமா இந்த சபையில இருக்கும்போது? இல்லையே. தேவன் நமக்கு நியாய தீர்ப்பை பற்றி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரே. இந்த நியாய தீர்ப்புல உங்க மனசுல இருக்க எல்லா குழப்பத்தையும் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறாரே. இந்த நியாய தீர்ப்பை வைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக இடரலை உண்டாக்கின அந்த சத்ரு யார் என்று சொல்லி நமக்கு காண்பித்தாரே. இந்த நியாய தீர்ப்பை வைத்துதான் ஆண்டவர் நமக்கு நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினாரே. அற்பமாய் துவங்கப்பட்ட இந்த சபை தியாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை உயர்த்தி பிடித்த ஜனங்கள், தேவ சபையை அவர்கள் பலப்படுத்துவதற்காக they stood with a very firm heart, உறுதியான இருதயத்தோடு அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்காக நின்றார்கள். ஓய்வு நாளுக்காக நின்றார்கள். பரிசுத்த தொழுகைக்காக இருந்தார்கள். தேவ வசனத்தை பிறருக்கு பிரசுரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். வறுமையின் மத்தியிலேயும் நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையிலையும் எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்கு 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 என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். The formula is closing. அன்றைக்கு தியாகத்தோடு இந்த சபை துவங்கினது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த சபையினுடைய ஊழியத்தினுடைய முடிவு எப்போ வரும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தியாகத்தோடு தான் இந்த சபையினுடைய ஊழியம் முடிவுக்கு வரும். கிறிஸ்துவனுடைய வருகை எப்ப சம்பவிக்கும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, எல்லாத்தையும் வேண்டாம் என்று சொல்லி நம்ம ஒதுக்கி விட்டுட்டு கிறிஸ்துவிடத்திலே நான் நெருங்கி இருப்பேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து வருவோம் பாருங்க. அந்த நேரம்தான் கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலிருந்து நம்மை சந்திக்கும்படியாக வர இருக்கிற நாளாக மாறும். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது 1844 ஆண்டினுடைய ஆசீர்வாதம் என்ன? நியாய தீர்ப்பு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அவர் மீண்டுமாக வருகிறார். நம்முடைய முடிவு என்ன என்று சொல்லி தெரிய இருக்கிறது. நம்முடைய சத்ரு யார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருகிறது. தேவ ஜனமே, அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போமா? வேதம் சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் எல்லாரும் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். எனக்காக ஊழியம் பண்ணவங்களும் மனுஷனுக்காக ஊழியம் பண்ணவங்களும் நம்ம யாருக்காக? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்ம அமர்ந்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்திலிருந்து நம்ம கடன் செல்லும் போது நம்முடைய மனதிலே நாம் வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு வசனம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எனவே தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதோடு நிற்கல, வேத வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். தேவ ஜனமே, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை இப்பொழுது இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பின் ஆசீர்வாதங்கள் என் மேலும் என்னுடைய குடும்பத்தின் மேலும் அது இறங்குவதற்கு ஏதுவாக இன்றைக்கு நம்மை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு இருக்கும் இந்த வேளையிலே தேவனே, இந்த நாளிலும் நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தெளிவுக்கு வருகிறது. இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக எங்களுடைய சத்ருவாகிய இந்த சாத்தானை நாங்கள் கண்டறிகிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக எங்களுடைய இலக்கு என்ன என்று சொல்லி உறுதியாக்கப்படும். தேவனே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் நாடி போகும் இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தும் போது எங்களுடைய இருதயத்தை நீர் பாரும். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய வேதனைகள் இவை ஒவ்வொன்றையும் நீர் பார்க்கும்போது எங்களை நீர் எப்படி
வழிநடத்த வேண்டுமோ அப்படி நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கொண்டிருக்கிற வேத சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மெய்யான சத்தியம் வாய்ந்த இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 181 ஆண்டுகளை கடந்து வந்த போதிலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் என்று சொல்லி இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறதுனாலே எங்களுடைய மனதிலே நாங்கள் பெற்றிருக்கிற பாடங்களை நாங்கள் நினைவு கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கான சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கான அச்சுறுத்தும் வார்த்தை அல்ல, எங்களுக்கான நம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தையாக இருக்கிறது. எனவே தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய இல்லங்களுக்கு கடன் செல்லும் போது உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களை வழிநடத்தியறலும். இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக இந்த ஓய்வு நாளின் தொழுகையை நீர் எங்களுக்கு அங்கீகரித்து தந்தரலும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமென்.